வணக்கம் தம்பி. அது உண்மைதான். சீமான் தமிழ்நாட்டுக்கு ஒரு தவிர்க்க முடியாத தலைவர். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஏன்னு கேட்டால், இன்றைக்கி மதுரை உயர்நீதிமன்றம், இன்றைக்கு மதுரை கிளை தலைவரை குறித்து, சீமானை குறித்து உண்மையாகவே அவர் தமிழ்நாட்டுக்கு ஒரு தவிர்க்க முடியாத தலைவர் தான் என்று இன்றைக்கு நாம் தமிழர் அவர்கள் நிறைய விஷயங்களை வழக்கு பதிவிடுறாங்க. மக்களுக்கு நியாயமாக சேர வேண்டியதை மக்களுக்கே கொடுங்கணுங்கிறாங்க. இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு டிராஃபிக்குமே மக்களை சார்ந்ததாக தான் இருக்கும். ஆக அவர் நமது செந்தமிழில் உள்ள எல்லா பணித்தொழிலும் கலந்த ஒரு செந்தமிழன் என்று சொன்னால் அது சீமான் தான். அப்படி தமிழ்நாட்டுக்கு அவர் தவிர்க்க முடியாத தலைவர். மதுரை கோர்ட்டு கொடுத்திருக்கின்ற அந்த தீர்ப்பு ரொம்ப அருமை என்று சொல்லி, சமூக வலைத்தளங்களில் இடிந்த வீட்டுகளை கட்டுவோம், இடிந்த மக்களுடைய வாழ்க்கையை சிறப்பாக கொண்டு வருவோம், வீடு இல்லாதவங்களுக்கெல்லாம் வீடு கொடுப்போம், இப்படி நம்ம கனிம வளங்களை அது மக்கள் இருக்கின்ற இடத்திலே இருக்கட்டும், அது யாரும் அந்நியன் எடுத்து செல்லக்கூடாது என்ற இப்படி பல்வேறு அரசியலுடைய கோட்பாடுகளையும் கருத்துகளையும் பயணித்து கொண்டிருக்கிறவர் தான் தமிழ்நாட்டில் நமது தலைவர் செந்தமிழ் சீமான். தமிழ்நாட்டுக்கு அவர் தவிர்க்க முடியாத தலைவர். அவர்தான் நாட்டுக்கு அதை சீக்கிரமாக வேண்டும். அது என்ன போதாத காலமோ பார்த்திங்கன்னா சுற்றினே இருக்குது. மக்களை சொல்லி குத்தம் இல்லைங்க. அந்தாண்டையும் குறை, இந்தாண்டையும் குறை. எங்கடா போகிறதுன்னு ஏதோ போட்டுச்சிங்க, ஓட்டை போட்டுடுச்சிங்க. அது என்ன பண்ணுறது போங்க. அதனால் சீமான் அவர்கள்லாம் வறண்ட நிலமாக இருந்தாலும், அது இருண்ட வானமாக இருந்தாலும், வெளிச்சம் தரும் பேச்சாளர் என்றால் பேச்சு மட்டும் இல்லை, அவர் மூச்சே தமிழ்நாட்டின் பேச்சு தான் என்று சொல்லி, செந்தமிழன் என்றால் சிறப்பு, நாட்டுக்கு தந்த சொத்து முத்து செந்தமிழன் சீமானே தமிழ்நாட்டின் ஆளுமையின் வர்க்கம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். நன்றி.